கடைசியில எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இப்படி வந்து ஆர்சிபியை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப ஆர்சிபி டீமை விற்க போறாங்க அப்படின்ற ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு கப்பை வின் பண்ணாதான் வின் பண்ணாங்க. இப்ப ஏன்டா அந்த கப்பை வின் பண்ணணும்னு சொல்லி அவங்களே யோசிக்கிற அளவுக்கு தான் இப்ப ஆர்சிபி டீமுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அவங்க கப்பு வின் பண்ணதுக்கு அப்புறம் வெற்றி விழா கொண்டாடினாதான். ஏன்னா அந்த வெற்றி விழால நிறைய பேர் உயிரிழந்தனால ஆர்சிபியோட டோட்டல் இமேஜே வந்து டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஆர்சிபி டீமை பேன் பண்ணணும், ஆர்சிபி வந்து இனிமேல் விளையாடவே விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல இப்ப இன்னொரு நியூஸ் என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஆர்சிபி டீம் வந்து சேலுக்கு வரப்போகுது. ஆர்சிபி டீமோட உரிமையாளர் நிறுவனமான டியோஜியோ நிறுவனம் வந்து ஆர்சிபி டீமை விற்க போறாங்களாம்ப்பா. இதுக்கான விலையை கூட வந்து ஆர்சிபி வந்து நிர்ணயம் பண்ணிட்டாங்களாம். 17,128 கோடிக்கு வந்து ஆர்சிபி டீமை விற்க போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இப்ப இதை வந்து பார்த்தவனே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆர்சிபி எதுக்கு தெரியுமா இப்ப அவங்களோட டீமை வந்து விற்க போறாங்க? இதுக்கு காரணம் அவங்க மேல வர விமர்சனங்கள் தான். அவங்க மேல வர விமர்சனங்களை பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி இந்த டீமை வந்து விற்க போறாங்க. ஏன்னா ஆர்சிபி டீம் இத்தனை வருஷம் கப்பு வின் பண்ணாம இருந்தா கூட அந்த டீமுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை வந்து இருந்துச்சு. ஆனா இப்ப ஆர்சிபி டீமுக்கு சுத்தமா மரியாதையே இல்லாம வந்து போயிருச்சு. இதனால நம்ம எதுக்கு இந்த டீமை வச்சிருக்கணும் அப்படின்னு தான் இந்த டீமை வந்து விற்க போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எதுக்கு வெற்றி விழா கொண்டாடணும்? எதுக்கு உங்களோட டீமை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு பல பேரு ஆர்சிபி டீமை பார்த்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே ஆர்சிபி விமர்சனங்களுக்கு பயந்துகிட்டு இந்த டீமை வந்து விற்கலங்க. எதுக்கு தெரியுமா டீமை விற்கிறாங்க? இந்த டைம்ல டீமை வித்தாதான் அதிக லாபத்தை வந்து ஈட்ட முடியும்னு சொல்லி சரியான நேரம் பார்த்து வந்து டீமை விற்கிறாங்க. ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 18 வருஷம் கப்பு வின் பண்ணாம இருந்தா கூட அவங்களுக்கு வேல்யூ அதிகமாவே வந்து இருந்திருக்கு. இப்ப 18 இயர்ஸ் கழிச்சு கப்பை வின் பண்ணவுடனே இன்னுமே ஆர்சிபி டீமுக்கான வேல்யூ ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே என்ன நினைப்பாங்க, தங்களோட ப்ராடக்ட்டுக்கு எப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கோ பீக்கில் இருக்கும்போது தான் அந்த ப்ராடக்டை வந்து விற்கணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஆர்சிபி வந்து செம பீக்கில் வந்துருக்கு. ஆர்சிபிக்கான வேல்யூ வந்து தாறுமாறாக வந்து உயர்ந்து போச்சு. அதனால இப்போ ஆர்சிபி ஓனர் என்ன நினைக்கிறாங்க, இந்த சமயம் விற்கிறதா சரியான நேரம், எப்படியாவது இந்த டீமை இப்ப வித்துட்டோம் அப்படின்னா நிறைய லாபத்தை வந்து சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சமயம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து விற்க போறாங்க. ஆனா இது புரியாம இங்குள்ள ஒரு சில பேரு, அப்பா ஆர்சிபி 18 வருஷம் கப்பவே வின் பண்ணலப்பா, இந்த தடவை எப்படியாவது வின் பண்ணிடணும், ஆர்சிபி கப்பு வின் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நாங்க என்ன வேணா பண்ணுவோம், எங்க டீமுக்காண்டி நாங்க என்ன பண்ண வேணா ரெடியா இருக்கோம்னு சொல்லி நம்ம தான் ஒரு டீமு பின்னாடி போய் நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. பாருங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ்காண்டி யோசிக்கிறாங்க, எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. 18 வருஷம் கழிச்சு கப்பு வின் பண்ணா கூட கப்பு வின் பண்ண உடனே அந்த டீமை விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம தான் ஒரு கிளப் டீமுக்காண்டி போய் ஒரு மேட்சா பார்க்காம அதுல போய் நம்மளோட எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க எப்படி வந்து லாபம் சம்பாதிக்க பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த ஐபிஎல் மாதிரி மேட்சஸை டைம் பாஸ்க்கு பார்க்குறோமா, என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. அதை விட்டுட்டு அது கூட சேர்ந்து நம்மளோட எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் தேவையில்லாத பிரச்சனைகள்ல வந்து சிக்குவோம். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரசிகர்கள் நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.